இன்றைக்கான வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட், நேற்று தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரயில்வேல, அதாவது ஓடுற ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்ட குற்றவாளி. ஸோ குழந்தையும் அம்மாவும் நலமாக இருந்தாங்க அப்படின்னு தான் நியூஸில் சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எலும்பு முறிஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக எலும்பு அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்தையும் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தையோட ஹெல்த்தையும் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திடீர்னு ஓகே நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலி நார்மலாக இருக்குது, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலுக்கு நடுவில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தாங்க டாக்டர்ஸ். ஸோ அதே மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தையோட 4 மாத அவங்க கருவில் இருந்த குழந்த, இந்த குழந்தையோட இதய துடிப்பு நின்றுடுச்சுங்க. ஸோ அவங்களோட கரு கலைஞ்சிருச்சு. அதனால் அவங்கள அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து வேறு ஒரு மருத்துவமனைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த நியூஸ் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அவங்க செக்கப்புக்காக திருப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கவங்க, அவங்க செக்கப்புக்காக கன்சீவாக இருக்குன்னு செக்கப்புக்காக அவங்க அவங்க சொந்த ஊருக்கு ஆந்திராவில் இருக்க சித்தூருக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு கொடூரமான ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டர் இந்த ஒரு செயலை செஞ்சு ஆக்சுவலி அவங்களோட குழந்தை இன்றைக்கி இல்லை. இந்த இழப்பீடு ஆக்சுவலி நிறைய பேர் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. தெற்கு ரயில்வே சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50,000 நாங்கள் கருணை இழப்பீடாக கொடுக்கணும். ஆனால் அது மட்டும் கிடையாது. இந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் இந்த நியூஸை கேட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இவங்களோட மருத்துவ செலவை நாங்களே ஏற்றுக்குறோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, 3 லட்சம் வரைக்கும் நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே ஓகே, நிவாரணம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஸோ இப்போவுமே வந்துட்டு ரயில்வே சைட்லாம் சொல்லிட்டாங்க. அண்ட் மைக்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாதுகாப்புக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, 1512 139 இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தனியாக ட்ரெயினில் போனீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோட கொஷின் என்ன அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை நடக்கிறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த குழந்தை எனக்கு இருந்திருக்கும். பட் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு சைட்லேருந்து லாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய இழந்துட்டாங்கங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும். சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா ப்ராப்பராக 24/7 அதை மானிட்டர் பண்ணணும். அண்ட் அது மட்டும் கிடையாது, போலீஸ் ரவுண்டில் ஈடுபடணும். ஸோ ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் உடனே வந்துட்டு விசாரிக்கணும். இன்னும் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேர்ள்ஸ் தனியாக போகும். பிகாஸ் பேக் டு பேக் பாலியல் பிரச்சனை அண்டு சொல்லவே முடியல, அவ்வளோ விஷயம் நடக்குது. சட்டம் அதை மாற்றிட்டாங்க, தண்டனை கடுமையாயிடுச்சு. அப்படி இருந்தும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ எனக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. ஆக்சுவலாக அந்த நியூஸை படிக்க முடியலை. சட்டம் கடுமையாகிடுச்சு, தண்டனை அதிகமாகிடுச்சு அப்படின்னு அஃபேர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் பாலியல் வன்கொடுமை பண்ணால் 1 ஆண்டு 2 ஆண்டு 20 ஆண்டுலாம் கிடையாதுங்க. ஆயுட்கால சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயுட்கால சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை தான். ஸோ என்ன தப்பு பண்ண, என்ன சட்டம் ரீசெண்டாக அப்டேட் ஆனிச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு அப்புறம் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டத்தை கடுமையாக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஜனவரி 10 இந்த மாதிரி தப்பு பண்ண இந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்துட்டு ஆளுநரோட ஒப்புதல் வேணும், அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. ஜனவரி 25 ஆளுநர் ஒப்புதலும் கொடுத்துட்டாருங்க. இந்த மாதிரி சட்டத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 25 இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் முறையில் தப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பெண்களுக்கு இந்த மாதிரி குற்றம் புரிஞ்சால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை தப்பு பண்ணால் 3 ஆண்டு சிறை தண்டனை, 10,000 அபராதம். திரும்பவும் அதே தப்பு பண்ணால் 1 லட்சம் அபராதம், 5 ஆண்டு சிறை தண்டனை. மறுபடியும் 3rd டைமும் இதே தப்பு பண்ணால்
10 லட்சம் அபராதம், சிறை தண்டனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டலில் தப்பு பண்ணால் ஃபஸ்ட்டு 3 வருஷம் தான் 50,000. அண்ட் செகண்டு 5 வருஷம் 1,00,000 அபராதம். தேர்டு 10 லட்சம் 10 வருஷம் ஜெயில் தண்டனை. ஸோ நெக்ஸ்ட், இந்த 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கன்னா இப்போ ஆயுட்கால சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை சட்டம் மாறிடுச்சு. ஸோ குறைஞ்சபட்சம் ஆயுட்கால சிறை தண்டனை, அதிகபட்சம் மரண தண்டனை. அது மட்டும் இல்லை, இந்த காவல்துறை அதிகாரி, ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அரசாங்க அலுவலர்கள். ஸோ இவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதிகபட்ச தண்டனையாக ஆயுட்கால சிறை தண்டனை. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை பண்ணால், இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு மரண தண்டனை அல்லது சிறை தண்டனை தான். ஸோ அண்ட் அது மட்டும் கிடையாது, ஆசிட் வீசினா ஆயுட்கால சிறை தண்டனை. ஆசிட் வீசணும்னு மிரட்டினாலே 10 வருஷம் ஜெயில் தண்டனை, அபராதமும் கூட. அண்ட் பெண்களை பின் தொடர்ந்தாலே, நீங்கள் சும்மா அந்த பின்னாடியே போவாங்க பார்த்தீங்களா, அப்படி பின் தொடர்ந்தாலே குறைஞ்சபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை, அதிகபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனை, அபராதமும் கூட. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பொது இடம்லாம் இருக்குல்ல, தியேட்டர், மால், அது மட்டும் இல்லை காலேஜு ஸ்கூலும் கூட. ஸோ எல்லா இடத்துலையும் மின் விளக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் கிடையாமல் கேமராவும் இருக்கணும். ஸோ இதுவும் சட்டம் சொல்லுது. அண்ட் தப்பு நடந்த உடனே 24 மணி நேரத்தில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா 2,000 அபராதமாக இருந்துச்சு. இப்போது 50,000 அபராதம். ஸோ தப்பு நடந்துச்சுன்னா உடனே காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா சைல்டு ஹெல்ப்லைன் 109 புகார் அளிங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே போஸ்டர் ஒட்டியிருக்கும், 109 109 சைல்டு ஹெல்ப்லைன், சைல்டு ஹெல்ப்லைன். எங்கேயாவது தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கேமரா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சா மட்டும் பார்த்தாது, அதை 24/7 மானிட்டர் பண்ணணும். அப்போ தான் தப்பு நடக்காது. இது சட்டம். ஸோ ஜனவரி 25 இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியுதுன்னு தெரியல. இனிமேல் பாலியல் வன்கொடுமை பண்ணால் அதிகபட்ச தண்டனையாக நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க, மரண தண்டனை தான். தப்பிக்கவே முடியாது. ஆக்சுவலி இவருக்கும் யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் நிறைய தப்பு நடக்குது. இவங்களில் எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி திரும்பவும் தப்பு நடக்காதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணணுன்னு யோசிக்க கூட செய்யாதீங்க. இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிங்கன்னா மக்கள்லாம் இப்போ உஷாராகிட்டாங்க, இறங்கி போராட்டம் நடத்துவாங்க அடித்து. அதுவும் மக்கள் கீழெல்லாம் தப்பு பண்ணவங்க கிடைச்சாங்கன்னா அவங்க தூக்கில் போகிற டைமெல்லாம் இல்லை, டேரெக்டாக அனுப்பிடுவாங்க அவங்களே. ஸோ தப்பு பண்ணாதீங்க, நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.